சண்டேஸ்வரர் நாயனார் வரலாறை பார்ப்போம். சோழவள நாட்டில் செங்கனூருங்கிற ஊரில் எச்சத்தன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி பவித்ரை. அவர் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவர். எச்சத்தன் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பயனாக அவருக்கு ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அவருக்கு விசாரசர்மன்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகலை. அதுக்குள்ளே வேதம், புராணம், இதிகாசம் ஆகியவற்றில் ஆழமாய் கற்று தேர்ந்தார். அவர் சிவபெருமான் மீதும் அதீத அன்பு கொண்டவராக இருந்தார். அதனால் கற்கிற வயசில் பிறருக்கு கற்பிக்க ஆரம்பிச்சிட்டார். வேதங்களில் உள்ள எல்லா விஷயங்களையும் பிறருக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த அளவு அறிவு மிகுந்தவராக ஆயிட்டார். ஒரு சமயம் அவரும் அவர் நண்பர்களும் பக்கத்தில் இருக்க மண்ணி ஆற்றங்கரையில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது எதுக்க ஒரு பையன் மேய்க்கிறதுக்கு பசுமாட்டெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சு, மாட்டை லைட்டாக ஒரு முட்டுனுச்சு. ஆடை என்ன பண்ணுச்சு, அந்த மேய்ச்சிட்டு வந்த அந்த பையனை ஒரு முட்டு. அந்த பையனுக்கு கோபம் வந்துட்டு நல்லா கம்பை எடுத்து மாட்டை சாத்துன்னு சாத்தி எடுத்துட்டான். அதை பார்த்து பதறினார் விசாரசர்மன். உடனே அதை தடுத்து நிறுத்தினார். மாட்டை ஏன் போய் அடிக்கிறேன்னு சொல்லி பசுவை அடிப்பதால் ஏற்படும் பாவங்களை பற்றி விவரங்களையும் வேதத்தில் இருந்ததையும் அந்த பையனுக்கு அவர் ஓதுனார். பசுக்களை பற்றி பெரியவங்க சொல்கிறத பார்ப்போம். பசுக்கெல்லாம் பூலோகத்தின் காமதேனுன்னு சொல்கிறாங்க. பசுமாட்டில் 33 கோடி தேவர்களும் இருப்பதாக நம்பப்படுகிறது. பசுமாட்டின் தலைப்பகுதியில் சிவபெருமானும், நெற்றியில் சிவசக்தியும், வலது கொம்பில் கங்கையும், இடது கொம்பில் யமுனையும், கும்பின் அடியில் திருமாலும், பற்களில் வாயு தேவனும், நாக்கில் வருண தேவனும், கழுத்தில் இந்திரனும், மாட்டின் குதத்தில் லட்சுமியும் இருக்கதா நம்பப்படுகிறது. அதனால் பசுமாட்டை அடிக்கிறது மிகப்பெரிய பாவம். பசுக்களின் முகத்தை பார்த்த விசாரசர்மன், நீ இன்னமும் மாட்டை மேய்க்காத, மாட்டை என்னமோ நான் மேய்க்கிறேன்னு சொல்லி விசாரசர்மன் சொல்லிட்டார். அவர் வேதத்தை ஓதுறவர் போய் மாடை மேய்க்கிறதுக்கு போகிறாரு. பசு, மாடு, கன்று மேலெல்லாம் மிகுந்த அன்பு காட்டுவார். விசாரசர்மனோட அன்பில் மாடெல்லாம் மயங்குது. அவர் அந்தளவு பாசமாக இருக்கார். மாடு தன் கன்றை பார்த்தது மாதிரி அவரை பார்த்தவுடனே பால் சுரந்துருமா. மாடு எப்போதும் 2 வேளை பால் கறக்கிறதுக்கு இப்போ 3 வேளை பால் கறக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரில் உள்ள எல்லா மாட்டையும் மேய்க்கிறதுனால ஊருக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் மாடு அதிகமாக பால் கறக்குதில்ல இப்போது. அதனால் மிக மிஞ்சிய பாலை சுரக்க ஆரம்பிச்சிட்டு பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு இரவில் கொண்டு வந்து அவர் வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பாராம். அடுத்த நாள் விசாரசர்மன் எப்போ வருவார்னு மாடு காத்துக்கிட்டு இருக்குமா. அந்தளவு அவர் மேலே பாசத்தோடு இருந்துச்சு. சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட விசாரசர்மன் மண்ணி ஆற்றாங்கிற மணலில் அத்திமர நிழலில் சிவலிங்கம் பிடிப்பாராம். அதை தினமும் வழிபாடு செய்வாராம். வில்வமலை இலையெல்லாம் கொண்டு வந்து போட்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வார். வாசமிகு மலர்லாம் எடுத்துன்னு சிவபெருமானுக்கு போட்டு வழிபட்டார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பசுமாடு தான் இவ்வளோ நிறைய பால் கறக்குதே, அதை வச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணால் என்னன்னு அவருக்கு யோசனை வருது. அவர் நினச்ச உடனே மாடு அதை உணர்ந்து தானாக வந்து பால் கொடுக்குது. ஒரு நாளும் பசுமாடு தானாக வந்து பாலை கொடுக்குது. அதை கறந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறார். மண்ணில் தான் சிவலிங்கம் பிடிச்சிருக்காரு. அதனால் பால் ஊற்றுனா கரையாதான்னு நீங்கள் கேட்கலாம். கரையும் தான். மறுநாள் பூஜை பண்ணும்போது திரும்பி சிவலிங்கம் மண்ணில் பிடிச்சி திரும்பி பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணுவாராம். அப்போது ஊருக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன டெய்லி ஒரு மாட்டிலையும் பால் இருக்க மாட்டேங்குது, டெய்லி ஏதாவது ஒரு மாடு சுத்தமாக பாலே கறக்காது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விசாரசர்மன் மீது சந்தேகம் வருது. ஒரு நாள் எதர்ச்சியாக ஊருக்காரன் பார்த்துட்றான். பாலை கீழே ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணுறத அவன் பார்த்துட்டு நேராக அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறான். அவங்க அப்பா எச்சத்தன் நேராக வர்றாரு. வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. எப்போதும் போல் இவர் சிவலிங்கம் பிடிச்சி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்குறவங்க அப்பாவுக்கு மண்ணில் பாலை ஊற்றி வீணடிக்கிற மாதிரி தெரியுது. பார்த்த உடனே அவர் அங்கேருந்து வர்றாரு. ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து ஒரே அடி அவரை அடித்தது கூட அவர் தெரியாமல் அவர் பாட்டுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடித்த வழி கூட அவருக்கு தெரியலை. அந்தளவு சிவபக்தியில் மூழ்கி இருக்கார். அடுத்தது அடிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் விசாரசர்மன் ஒன்றுமே பண்ணலை. அவர் பாட்டு சிவபூஜையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். கோவம் அடைஞ்சவங்க அப்பா சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வச்சுருந்த அந்த குடத்தில் இருந்த பாலை எட்டி உதச்சிடுறாரு.
சிவபூஜை தடையாயிட்டேன்னு அதீத கோபம் அடைந்த விசார சர்மன் ஒரு கம்பை எடுத்து வீசுகிறாரு. அந்த கம்பு கோடாலியாக மாறி அவர் அப்பாவோட 2 காலையும் வெட்டிடுது. கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் இறந்துடுறாரு. விசார சர்மன் தடைப்பட்ட பூஜையை செஞ்சு முடிக்கிறாரு. இந்த அதீத பக்தியை பார்த்து சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு காட்சி அளிக்கிறாரு. மகனே, இனி நானே உனக்கு தந்தையாவேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. கொன்றை மாலை எடுத்து அவருக்கு சூடுறாரு. மாலையை சூடி சண்டிகேஸ்வரர் பட்டம் அளிக்கிறாரு. நாம் உண்ட களமும் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்கே உரித்தானவை அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. என்னை வழிபட்டவர்கள் ஒன்றே வழிபட்டாதான் அதோட பலன் கிடைக்குன்னு சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிடுறார் சிவபெருமான். கோவிலில் வலம் வரதோட சிறப்பை பாருங்கள். எப்போதும் கோவிலை சுற்றி வர்றது ஒரு ஓம் வடிவத்தில் இருக்கும். நேராக சிவபெருமான்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அங்கேருந்து ஒரு சுழி ஆரம்பிக்கும். நேராக வெளில வந்து பிரகாரத்தை அப்படியே சுற்றி வெளியில் வர்றீங்க. அப்போது சண்டிகேஸ்வரர் சன்னதி வரும். சண்டிகேஸ்வரர் போய் கும்பிட்டுட்டு போன பாதையிலே திரும்பி வரணும். வந்து நேராக வர்றீங்கன்னா நேராக நந்திக்கிட்ட வர்றீங்க. நந்தியோட கொம்புக்கு நடுவில் சிவபெருமானை பார்த்து கும்பிட்டுட்டு ஒரு சுற்று சுற்றுறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓம் வடிவத்தில் வரும். சிவன் கோயிலில் செய்யக்கூடாத தவறுகளை பார்ப்போம். சண்டிகேஸ்வரர்கிட்ட எல்லாரும் போயிட்டு கை தட்டுவாங்க, சொடக்கு போடுவாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா எப்போதும் தியானத்திலே இருப்பார். அவரை நம்ம தொந்தரவு செய்கிற மாதிரி இருக்கும். அது மிகப்பெரிய பாவம். சண்டிகேஸ்வரர் தான் இங்கே ஆடிட்டர் மாதிரி. வர்றவங்களோட பாவ புண்ணியத்தை பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் கோவில் சொத்துக்களை பாதுகாக்கிறது சண்டிகேஸ்வரர் தான். அவரை கும்பிடும்போது 2 கையையும் உரசி இந்த கோவிலேருந்து எந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போகல, சிவன் அருளை தவிர அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக கையை 2த்தையும் உரசி காட்டணும். இந்த திருவிளையாடல் நடந்த தலத்தை பார்ப்போம். கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்லும் வழியாக இருக்க திருப்பனந்தாள் அருகே செங்கனூருங்கிற ஊரில் தான் இது நடந்துச்சு. அந்த ஊரில் சிவபெருமான் முத்திகிரீஸ்வரராகவும் அம்மன் சகிதேவி அம்மையாகவும் இருக்காங்க. அந்த கோயிலோட சிறப்பை பார்த்திங்கன்னா, சூரனை அழிக்கிறதுக்கு முருகப்பெருமான் அங்கே வந்து வழிபாடு செய்தார். சிவபெருமானை வழிபட்டு உத்தர பாசுபத படையை பெற்றார் முருகப்பெருமான். இங்கே இருக்க சண்டிகேஸ்வரர் திருமுடியும் பிறையும் ஜடாமுடியும் குண்டலமும் கங்கையும் ஆகியவற்றை எல்லாத்தையும் கொண்ட சண்டிகேஸ்வரர் சன்னதி இங்கே சிறப்பு வாய்ந்தது. சோழ மன்னர்கள் முடிசூடிக்கிற முதன்மை தலம் இதுதான். இந்த கோயிலை குலோத்துங்க சோழன் மாட கோயிலாக கட்டினார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.